வணக்கம். கதிரவன் டாக்கீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழகத்தில் ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தமிழகத்தில் பல்வேறு அணிகள் போட்டியில் இருக்கின்றன. மதச்சார்பற்ற கட்சிகளுடைய கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே காங்கிரஸ், மக்கள் நீதி மய்யம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் 22 கட்சிகளை அனுமதித்து நிற்கின்றன. தேமுதிக உட்பட அவரவர்களுக்கு உரிய இடங்கள் ஒதுக்கப்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய தினம் இருக்கின்றது. இந்த சூழலில் இன்னொரு அணியில் என்டிஏ என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையில் என்று சொன்னால் கூட பிஜேபி தான் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறது என்ற வகையில் எல்லாவற்றுக்கும் டெல்லிக்கு சென்று ஆலோசனை செய்துவிட்டு இறுதியாக அதிமுக அலுவலகத்தில் அவர்கள் கூட்டணி ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்கள். அவர்களும் யார் யாருக்கு எவ்வளவு இடங்கள் என்று ஒதுக்கிவிட்டார். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அங்கு யார் பெரியண்ணன் என்று பார்த்தால் பிஜேபி தான் இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக பிஜேபி தான் இவ்வளவு இடங்கள் என்று முடிவெடுத்து அந்த கூட்டணி கட்சிகளும் பிஜேபியினுடைய சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்ற நிலவி வருகின்றது. இதை வெளிப்படையாக பிஜேபிக்கு 27 இடங்கள் என்று சொன்னால் கூட அவர்களுடைய கூட்டணி கட்சிகள், அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பிஜேபி சின்னத்தில் நிற்கும் பொழுது அவற்றின் எண்ணிக்கை உயர்ந்து காணப்படும். ஏனால் சட்டப்பேரவையை பொறுத்தவரை எந்த சின்னத்தில் நிற்கிறார்களோ அந்த சின்னத்தை சேர்ந்த கட்சியாகத்தான் அறியப்படுவார்கள். அவர்கள் உட்கார்வது வேண்டுமானால் தனித்தனியாக அமர்வார்களே தவிர, ஆனால் அந்த சட்டப்பேரவையில் கட்சிகளின் எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது அந்த கூட்டணி கட்சி சின்னங்களில் வெற்றி பெற்றவர்களும் அதில் அடங்குவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் என்னன்னாக்கா ஒரு பேசி விட்டு கொடுத்து ஒரு ஜனநாயக மனப்பான்மையில் யாரை இந்த தேர்தலில் வரவிடக்கூடாது, எந்த ஒரு சர்வாதிகாரத்தன்மை நிறைந்த தமிழகத்திற்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாத பிஜேபி இருக்கக்கூடிய அணியினை எதிர்த்து மதச்சார்பற்ற அணி போர்க்கோளம் பூண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையில் பொதுவுடைமை இயக்க தோழர்கள், முஸ்லீம் லீக் கட்சியினர், மற்ற கூட்டணி கட்சியினர், கொங்கு நாடு உள்ளிட்ட கட்சியினர் தங்களுடைய இடங்களை விட்டு கொடுத்திருக்கிறார்கள். இவற்றை விட கலைஞானி கமலஹாசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு தந்து தங்கள் கட்சி எந்த இடமும் வேண்டாம் என்று விட்டு கொடுத்ததே மாண்பு முதல்வர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒரு நோக்கம், யார் வரக்கூடாது என்பது. ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு மாநிலத்தையும் கலவர பூமியாக்கி கொண்டிருக்கக்கூடிய மதச்சார்புடைய பிஜேபி ஆளக்கூடிய இடங்களில் எத்தகைய நிலைமை இருக்கின்றது, டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய அந்த டப்பா இன்ஜின் பிஜேபி தமிழகத்தை ஆள துடிக்கின்றது. இங்கே மதக்கலவரம் ஏற்படாதா, ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை வெற்றி ஏதாவது உள்ளே நுழைய முடியுமா என்று அவர்கள் தனக்கு அடிமை ஒருவர் கிடைப்பதற்காக அதிமுக கட்சியினுடைய எடப்பாடியை தங்கள் கைவளைக்கில் போட்டுக்கொண்டு தமிழகத்தில் கால் ஊன்ற பார்க்கிறார்கள். ஆனால் தமிழக மக்களுக்கு நிச்சயமாக தெரியும், இவர்களை ஒரு காலத்திலும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். உதாரணமாக அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே ஒரு நகைச்சுவையான ஒன்று. சென்ற 2021 தேர்தல் அறிக்கையில் 6 சிலிண்டர்கள் தருவதாக கூறிவிட்டு இப்பொழுது தேர்தல் அறிக்கையில் 3 சிலிண்டர்களாக குறைத்திருக்கிறார்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்
மதுரை, கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவதற்காக வரைவு திட்டம் அமைக்கப்பட்ட பொழுது அதை மறுத்துவிட்டது இப்பொழுது அதிமுகவில் இணைந்துள்ள, அதிமுகவுக்கு பிராக்சியாக தலைமை வைத்துள்ள பிஜேபி அரசு. ஆனால் ஒரு நகை முரண் போல அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் கோவை, மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டம் மறுக்கப்பட்ட பொழுதே குரல் கொடுக்காத அதிமுக மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு செய்தியை தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எதையுமே சொன்னதை செய்யாதவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே சொன்னது, உதாரணத்திற்கு மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் தருவது என்று சொன்னார்கள். இப்பொழுது 2000 ரூபாய் தருவேன் என்று உறுதிமொழி. எதை திராவிடம் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு அரசு. அதே போன்று மகளிர் விடியல் பயணம், இது தேர்தல் அறிக்கையிலே சொல்லாத ஒன்று. ஆனால் முதல் கையெழுத்திலேயே மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது முதல் கையெழுத்தின் மூலம் மகளிருக்கு அத்தகைய ஒரு உரிமையை பெற்றுக் கொடுத்து பல்வேறு கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான பயணங்கள் அந்த விடியல் பயணத்தை நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அவற்றை எள்ளி நகையாடுவது போல பழனிசாமி அவர்கள் எல்லாருக்கும் இலவச பயணம் என்று கூறுகிறார். ஒரு சாத்தியமற்ற ஒன்றை பழனிசாமி சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக பிஜேபியுடன் கூட்டு சேர்ந்து வருகிறார்கள். மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டை வீணாக்கிவிட்டு நாட்டை கெட்டு குட்டிச்சோறாக்கி விட்டிருக்கக்கூடிய பிஜேபியுடன் ஏற்கனவே ஊழலில் திளைத்திருக்கக்கூடிய அதிமுகவை இணைந்து வருகிறார்கள். இந்த திராவிட மாடல் அரசு தமிழக மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய எண்ணற்ற திட்டங்களை நீங்கள் மனதில் கொண்டு வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திலும் மற்ற கூட்டணி கட்சியினருக்கு அவரவர்களது சின்னத்திலும் வாக்களித்திடுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில் நாடு வளரும்.